ஹாய் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹேமா. நம்ம இன்றைக்கி ஆலோவேராவில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஆலோவேரா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஆலோவேராவை கன்சியூம் பண்ணுறதை விட ஸ்கின்ல அப்ளை பண்ணால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ், பர்ன்ஸ், ரெட்னஸ், இச்சிங் இதெல்லாம் இருந்தால் அதுக்கு நம்ம பியூர் ஆலோவேராவை நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தால் உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரோடு இருக்கும். ஏஜிங் சைன், அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸை கூட ரெடியூஸ் பண்ணும். பியூர் ஆலோவேரா ஜெல்லை ஃபேஸில் ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரோடு இருக்கும். ஆலோவேரா ஜெல்லை ஸ்க்ரப் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் கூட ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக சேர்த்து ஃபேஸில் நெக்லலாம் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரப்பை ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்னி, பிரேக் அவுட்ஸ் இருக்கவங்க பியூர் ஆலோவேரா ஜெல்லை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாஸ்க்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆலோவேரா ஜெல்லை ஹேருக்கு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூர் ஆலோவேரா ஜெல்லை ஹேர் அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வீக்லி ட்வைஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் dandruff கூட கம்மியாகும். ஆலோவேராவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இது சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்கும். அப்படி ஏதாவது இச்சிங், ரேஷஸ், பிரேக் அவுட்ஸ்லாம் வந்தால் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.